அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் தங்களுடைய ராசிநாதன், தங்களுக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி. இந்த நேரத்தில் சனி தங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ல் இருக்கிறார். ராகு சாதகம் 3ல், கேதுவும் 9ஆம் இடத்தில் சாதகம். குடும்பத்தை பொறுத்தவரை தற்சமயம் குரு 7ல் இருக்கும் குரு 8ஆம் இடம் அஷ்டமத்துக்கு செல்வதால் அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். குடும்பத்தில் அடிக்கடி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒற்றுமை தேவை. வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும். யாரும் மனம் புண்படும்படி பேசுதல் கூடாது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். உழைப்பு அதிகம் உழைப்பதனால் உடலில் சோர்வு அசதி வந்து விலகும். தொழில் வியாபாரத்தில் மிகவும் கடினம், கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் தங்களுடைய நேரடி கண்காணிப்பு தேவை. வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்கமடையலாம், கவனமாக இருத்தல் வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது பல வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். தயாரிப்பாளர்களுக்கு கையை கடிக்கும். அதிகம் கடன் வாங்குதல் கூடாது. கடனை செலுத்த முயற்சி செய்தல் வேண்டும். அரசியல் துறை அன்பர்களுக்கு சற்று கவனம் தேவை. கிரக நிலைகள் சரியில்லை. சனி 4ல் அர்த்தாஷ்டம சனி, குருவும் 8ல் அஷ்டமத்தில் இருக்கிறார். ஆகவே 2 பெரிய கிரகங்களும் சரியில்லை என்பதால் மிக மிக கவனம் தேவை. அரசியல் துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு தங்களை பற்றிய வதந்திகள் பரவும். புகழுக்கு களங்கம் ஏற்படும். அடுத்து குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசியில் அதிசாரம் அடைகிறார். அப்போது தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அந்த நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி அனுசரிப்பு தேவை. ஒற்றுமை குறையும். அதிக பண செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆக மொத்தம் சனி அர்த்தாஷ்டம சனி வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். இல்லாவிட்டால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. தாயாருக்கு உடல் நல குறைவுகள் உண்டாகலாம். தாயாரின் உடல் நலனில் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. வாழ்க பலமுடன்.